அனைவருக்கும் இனிய உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரி உங்க வேலையை லவ்வோட செஞ்சுட்டே இருங்க. அதுக்கப்புறம் என் தாத்தாவுக்கு கூட்டிட்டு போய் என் தாத்தாவுக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டுட்டு அவர் கூட எங்க வந்திருக்கானா நம்ம ஆத்தூர்ல இருக்க அகிம்சாக்கு தான். வேற ஒன்றும் கிடையாது, நம்ம வீட்டு மேடம்க்கு ட்ரெஸ் இருக்குதான். அங்க போனா உமன்ஸு மென்ஸுன்னு தனித்தனியா இருந்துச்சு. ஆனா நம்ம மேடம்க்கு செக்ஷனே தனி. ஸோ அங்க போய் ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து என் அம்மா கையில கொடுத்து மேடம்க்கும் போட சொல்லி பார்த்தா அவ்வளோ அழகா இருந்தாங்க. மேடம் சொன்னது இவங்கள தான் இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி இல்லை, அதனால அவங்கள அலங்காரம்லாம் பண்ணி நானும் என் வீட்டில் போய் கோலம் போட்டுட்டு எங்க அம்மா அந்த வீட்டில் சாமியும் கும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து சரி பலன்னு ஒரு ஷார்ட் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போனா அம்மா அங்கேயே சாமி கும்பிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் என் சித்தி பசங்க அத்தை தங்கச்சி எல்லாருமே ஒண்ணா வர ஆரம்பிச்சிட்டாங்க சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பினா நம்ம நெய்பர்ஸும் எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், எல்லாரும் வந்துட்டாங்கன்ட்டு தேங்காவோட சாமி கும்பிடு அப்படின்னு நாங்களும் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். எப்பயும் போல அன்போடும் பண்போடும் பொருளோடும் புகழோடும் நல்லபடியா வாழணும், எனக்கு கொஞ்சம் அறிவு கொடு கடவுளே அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வேண்டிக்கிட்டு கொடுத்த பிரசாதத்தை நல்லா சாப்பிட்டு தங்கச்சி கூட ஜாலியாக விளையாண்டு இன்னைக்கு டேவை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டாடா.